வியூவர்ஸ் எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டு கிச்சனில் முட்டைக்கோஸ் வச்சு போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் போல் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிக்க கூட பெரிய வெங்காயம் சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இதில் 100 கிராம் கடல மாவு, பிளெயின் கடல மாவு தான். இதில் 3 ஸ்பூனு பச்சரிசி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள்தூள். இந்த பொருளுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்து. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போ இந்தளவுக்கு பிணைஞ்சோன்னா 1 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். தண்ணி ஏன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துறதுனால கொஞ்சம் போல் தண்ணி விடும். 1 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறமா திரும்ப பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது மூடி வச்சு பாருங்கள். இந்தளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்குது. நம்ம லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணி பிணைஞ்சிட்டால் போதும். தொளிச்சு விட்டு பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் கெட்டியமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாகவும் போடலாம். சும்மா நம்ம இப்படி எடுத்தோம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமான எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம முட்டைகோஸ் வச்சு ஒரு போண்டா செஞ்சாச்சு. இந்த மாதிரி ஈவினிங் சமயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு அறிவித்து கேட்குறேன். ரொம்ப நன்றி.